ஆகுதுங்க மக்களே. ஓகே, நான் தான் உங்கள்கிட்ட டிஎன் லூஃபி தமிழ். நாம் வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபியோட டீம் லைனப் தான் பார்க்க போகிறோம். நல்ல லைனப்பாக இருக்குது. என்ன தான் ஃபேஃபும் சிராஜும் விட்டாலும் இப்போ வந்து இருக்க இந்த டீம் லைனப் வந்து பார்த்திங்கன்னா சரியான லைனப்பாக இருக்குது. செம்ம லைனப்பாக இருக்குது மக்களே. அதனால் இந்த லைனப் வந்து ரொம்பவே நல்ல லைனப்பே சொல்லலாம். எல்லாருமே ஒரு இதாக தான் இருக்காங்க. பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆக்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த தடவை நானும் வந்து டிஃபைன் பண்ணி சொல்கிறேன். டிஃபைன் ஆர்சிபி பிளேயர்ஸ். ஓகே, பார்த்துடலாம் வாங்க. இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்ட்டு வந்து ஒரு கமெண்ட் ஆர் 2 லைக் ஆர் 5 லைக் இந்த வீடியோவுக்கு வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் சிஎஸ்கேவோட டீம் லைனப்பை பற்றி சொல்கிறேன். ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து விராட் கோலி. நம்ம விராட் கோலியை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு இவன் ஜாகப் பெத்தல் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இவன் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து பிளேயர் ஆட்டுக்கு. இங்கிலாந்து இங்கிலீஷ் பேட்ரு. ஓகே, இவன் வந்து இல்லை ஆல்ரவுண்டர் மக்களே. ஆல்ரவுண்டராக இருக்கான். 2023 தான் இங்கிலாந்துக்கே வந்தான் நாட்டுக்கு. 21 years old only. ஓகே, யங் கிரிக்கெட்டர், கிட்டத்தட்ட சொல்ல போனால் யங் கிரிக்கெட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, சீக்கிரம் போடா ஷபா, என் ஃபோன் வரையா. இருங்க மக்களே ஒரே நிமிஷம் கட் பண்ணி ப்ராப்ளம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ரஜத் பட்டிதார். இவர் தான் நம்மளோட கேப்டன். ரஜத் பட்டிதார் தான் கேப்டனு. ஒரு நல்ல பேட்ஸ்மேன் அண்டு நம்மளுக்கு எடுத்த ஒரு வரம். போன வருஷம் கலக்கி விட்டார் நம்ம பட்டிதார். நெக்ஸ்ட்டு ஃபில் சால்ட் கேகேஆர்லேருந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக தெறிக்க விட்டார். இப்போ விக்கெட் கீப்பராகவும் இருப்பார். டிகேக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சாகவும் இருப்பார். நெக்ஸ்ட்டு புவனேஸ்வர் குமார். போன வருஷம் வந்து எஸ்ஆர்ஹெச்சில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச்லாம் இருந்திருப்பார். ஓகே, அவர் நல்ல பவுலர், நல்ல பவுலிங் லைனப். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜார்ஜ் ஹால்ஃபீல்டு. ஐயோ வாய் வரையா கொள்ளாதே. சரி விடுங்க மக்களே. அவர் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர். வேர்ல்டு கப்பு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் என் ஃபோன் வரையா மக்கார் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள வேணால் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரக்கீசம் சலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்ததே இல்லை. டிசியில் இருந்திருப்பாராட்டுக்கு. அதோடு வந்து இந்தியன் டீமில் வந்து இருந்திருக்காரு. ஓகே, இவரோட இதை வந்து பார்த்துடலாம். கொல்கட்டா நைட் ரைடர்ஸில் வந்து 2022 இருந்திருக்காரு. ஆனால் இதில் டிசின்னு கட்டுதே என்னன்னு தெரியல. 2018 மும்பையில் இருந்திருக்காரா? மும்பையிலே இருந்திருக்காரு. டிசியில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரு அதிகமாக வெளியே எடுத்தது இல்லையாட்டுக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சேர்ந்தவர். இந்தியன் டீமில் விளாட்றாராட்டுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்க. நெக்ஸ்ட் பிளேயரை பார்க்கலாம். இதுவரையா அதிகமாக சான்ஸ் கொடுத்தது இல்லையாட்டுக்கு அந்த ரக்கீஸ் சலாமுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மாவும் லிவிங்ஸ்டன் ஸ்டோனுக்கும் 2 பேருமே பஞ்சாபில் இருந்து தூக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு டிம் டேவிட், நம்ம ஆஸ்திரேலியன் கட்டை அப்படி இருப்பார். நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தேவுட் படிக்கல் 2019 என்ன பண்ணாருன்னு நம்மளுக்கே தெரியும். ஒரு நல்ல பிளேயராக இருந்தாலும் எங்கேருந்து வந்து ஆர்ஆருக்கு போயிட்டு மறுபடியும் வந்துட்டாராட்டுக்கு நம்ம
டீமுக்கே. ஆர்சிபியிலேருந்து 6வது போயிட்டு மறுபடியும் வந்துட்டார். அப்புறம் நம்ம குருநாள் பாண்டியா போன வருஷம் எல்எஸ்டி கேப்டனாக இருந்தாருன்னு நினைக்கிறேன். அது கேஎல் ராகுல் தானே. ஒவ்வொரு மேட்ச் குருநாள் பாண்டியா இருந்தார். 2023 தெரியல, எந்த வருஷமோ என்னமோன்னு தெரில. சரி, நெக்ஸ்ட்டு சுயேஷ் சர்மா கேகேஆரில் இருந்த வந்து ஒரு நல்ல பிளேயர். ஓகே, பஸ்டிக் சிக்காரா என்ன யாரா இவன்? ஸ்ரீலங்கா பிளேயரா? 19 இயர்ஸ் தான் ஓல்டாட்டுக்கு மக்களே. உத்தரப்பிரதேசில் இருக்காரு. ஸோ 30 லேக்ஸ்க்கெலாம் வாங்கியிருக்காங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல பிளேயர்னு சொன்னேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளேயர் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். இருங்க பார்க்குறேன், இருங்க. நெக்ஸ்ட்டு ரோமிரோஸ். இவனோட பேர் மட்டும் வாயில் வராது மக்களே. ரோமிரோ வாயில் வர மாட்டேங்குது. சரி, இவர் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் மும்பையில் நல்லா விளாண்டார். ஒரு 2 மேட்ச், கடைசி 2 மேட்ச் மட்டும் வந்துட்டு போனார். நெக்ஸ்ட்டு துஷாரா. நம்ம மலிங்கா மாதிரியே போடுவார்னு நினைக்கிறேன். துஷாரா அப்படின்னு தான் நினைக்கிறேன். மல்லிங்கா மாதிரி போடுவாருன்னு நினைக்கிறேன் அவர். ஓகே, நெக்ஸ்ட்டு மனோஜ் பந்தே. ஆனால் பல பேரோட பேர்லாம் வாயில் நுழைய மாட்டேங்குது, அது மட்டும் மன்னிச்சுக்கோங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டராட்டுக்கு ஃபஸ்ட்டு தடவை விளாட்றாட்டுக்கு. ஸ்டாட்டிஸ்ட்லாம் பார்த்துடலாம். கரியர் ஃபீல்டு கேட்சஸ்ஸு ஓகே. கரியர் பவுலிங் ஓகே. ஃபீல்டிங் பார்த்திங்கன்னா 3 கேட்ச் தான் பிடிச்சிருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு நல்ல ஃபீல்டிங் பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதிக மேட்ச் விளாண்டுருக்க மாட்டார் இவர். ஓகே, நெக்ஸ்ட்டு பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா 14 மேட்ச்சில் 10 விக்கெட். கொஞ்சம் ஒரு பவுலிங் மட்டி மாதிரி தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரியர் பேட்டிங்கில் வந்து கரியர் பார்த்திங்கன்னா 14 மேட்ச்சில் 235 ரன். இவர் எத்தனாவது விக்கெட்டில் இறங்குவாருன்னு வரைய தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 விக்கெட்ஸ் கழித்து இல்லைன்னா 3 விக்கெட் கழித்து தான் இறங்குவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, மக்களே ஒரே நிமிஷம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்வப்னில் சிங் போன வருஷம் வந்து அடித்தார். யார்? எஸ்ஆர்ஹெச் கூட விளாண்டுருந்தீங்க. கடைசி தடவை 6 அடித்தாங்க. கடைசி ஓவரில் 6 அடித்தார் நம்ம ஆள். ஃபஸ்ட்டு பாலே எஸ்ஆர்ஹெச் கூட. நல்லா ஞாபகம் இருந்தது. ஸ்வப்னில் சிங் ஒரு நல்ல பிளேயர், டிஎன்பிஎல் பிளேயர் ஆல்சோ ஒரு நல்ல பிளேயர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லுங்கி நெகிரி. சிஎஸ்கேலேருந்து தூக்கணும்ல நாங்கள், அந்த பிளேயருன்னு தான் நினைக்கிறேன். லுங்கி நெகிரி. நெக்ஸ்ட் எஸ்டிஆல் மோயித் ரித்தே. இவங்க 2 பேரை மட்டும் பார்த்துடலாம். இருங்க, ஆல்ரவுண்டர்னு சொல்கிறாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. ஓகே ஓகே. சார் ரெக்கார்டிங் கட் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஓகே, 26 இயர்ஸ் ஓல்டு. இருங்க, இவரை வந்து பார்க்கலாம். கரண்ட் டீம். ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி பஞ்சாப் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க? ஒரு வேளை வந்திருப்பார், ஆனால் அப்போ டீம் விளாட வச்சுருக்க மாட்டாங்க. கரியர் பார்த்துடலாம்.
பேட்டிங் ஐபிஎல் 2023 விளாண்டுருக்காரா? ஒரே ஒரு மேட்ச் விளாண்டுருக்காரு. ரன் வந்து ஒரே ரன். கடைசியில் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் கிளாஸு. ஓகே, 4 மேட்ச்சில் 138 ரன்னு. பரவாயில்லையப்பா. ஆனால் T20 13 மேட்ச்சுக்கு 19. என்னங்க இது? ஐபிஎல் பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் விளாண்டுருக்காரு. ஆனால் 0 விக்கெட் தான். ஓகே, T20 வந்து பார்த்திங்கன்னா 9 விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு. ஒரு சுமாரான பவுலிங். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளாஸாக இவர் கிளாஸில் மட்டும்தான் நல்லா விளாண்டுருக்காரு ஆட்டுக்கு. ஏன்னா 4 மேட்ச்சில் 138 ரன்னு. நல்ல பேட்டிங்கு, நல்ல பவுலிங்கு விளாண்டுருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபீல்டிங் வந்து பார்த்திங்கன்னா என்னடா ஐபிஎல்லை காணும். T20 இருந்தால் சரி விடுங்க, T20 பார்த்துடலாம். ரன் அவுட்ஸு இங்கே இது விக்கெட் கீப்பரா என்ன? ரன் அவுட்டு. ஃபீல்டிங் வச்சு அந்த மாதிரி ஆட்டுக்கு ரன் அவுட் பண்ணியிருக்காரு ஆட்டுக்கு. ரெண்டுத்துலேயும் ஒவ்வொரு ரன் அவுட்டு. ஃபீல்டிங் நல்லா இருக்க மாட்டுக்கு. இந்த மாதிரி பிளேயர் தான் ஆர்சிபிக்கு தேவை. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறது தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பிளேயர் மட்டும் பார்த்துடலாம். எனக்கு முழு மூச்சை போடாமல் வந்து பண்ணி வச்சுருக்கீங்க. 27 இயர்ஸ் ஓல்டு, 27 இயர்ஸ் ஓல்டு. தமிழ் இங்கிலீஷு கலந்து பேசுவோம்ல நாங்களாம். ஓகே, இவர் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆர்ம் பேசர். உத்தரப்பிரதேஷில் இருந்திருக்காரு. ஓகே, இவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர் ஆட்டுங்க. ஃபாஸ்ட் பவுலரு. ஓகே, பரவாயில்ல. நல்ல பவுலிங்னே சொல்லலாம். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரு 11 மேட்ச்சில் 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நல்ல பவுலருன்னு தான் நினைக்கிறேன். T20 எப்படி ஆடுறாருன்னா மற்ற லீகெல்லாம் இந்த லீகில் எப்படி ஆடுவாருன்னு தெரியல. நல்லா தான் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். பவுலிங் லைனாக வெரி வெரி சூப்பர். பேட்டிங் ஒரு கல்லாட்டம் இருக்கிற டீம்னே சொல்லிடலாம். இது அண்ணா ஒரு கல்லாட்டம் இருக்கிற டீம்னே சொல்லிடலாம். இந்த டீமு ஒரு நல்லா பண்ணுற டீம்னே சொல்லிடலாம். நியூ பிளேயருக்கும் சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நியூ பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் நல்ல டீம் ஒரு 5 லைக் வந்தால் போதுங்க. 5 லைக் ஒன்லி ஃபார் 5 லைக் வந்துட்டா நான் வந்து சிஎஸ்கே வந்து போட்டுருவேன். ஓகேவா கைஸ்? சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ். இதோடு உங்களன் டிஎன் ரூஃபி தமிழன். கைஸ், அப்புறம் இன்னொரு விஷயம், நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு மட்டும்தான் கைஸ் வியூஸே வந்திருக்கு. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது கைஸ். இந்த வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸாக உட்காந்து எடிட் பண்ணேன் கைஸ். ப்ளீஸ் கைஸ், இது வந்து ரொம்ப கஷ்டம் கைஸ், ஈஸியெல்லாம் இல்லை. நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக உட்காந்து எடிட் பண்ணேன் கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட வீடியோ எடிட் பண்ணிக்கலாம்.